ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எங்களுக்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் ஒரு லேண்ட் வந்து வாங்கினோம். அந்த லேண்ட் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணோம், எப்படி வந்து அந்த லேண்டை வாங்கினோம், இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட ரேட் வந்து எப்படி ஆயிருக்கு, நம்ம வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்ருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகி நீங்களுமே கண்டிப்பாக இடம் வாங்கணும், இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். கையில் பணம் இல்லாத போதும் நாங்கள் எப்படி இடம் வாங்கினோம் அப்படிங்கிறது தான். எங்கள் கையில் பணமே இல்லை, ஆனால் எப்படி வந்து எங்களுக்கு வந்து இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்தாங்க. அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கே வந்து வந்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் சொல்கிற விஷயம், பெண் குழந்தை அப்படின்னா தங்கம் வந்து கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் நாங்களும் தங்கம் சேமிக்க ஆரம்பித்தோம். அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸில் நான் உங்களோட அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ கண்டிப்பாக அவங்க கையில் வந்து ஒரு லேண்டு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்லேயும் பேசினோம். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்துல அதை ஷேர் பண்ணுறேன். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து குழந்தை பிறந்திருக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ செலவுகள் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் எங்கள் கையிலையும் வந்து ஒரு கையில் வந்து பணம் இல்லாத ஒரு சூழல் தான். இருந்தாலும் எண்ணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடும்போது கண்டிப்பாக அவங்க கையில் நம்ம வந்து ஒரு லேண்டு வாங்கிட்டு அதோட டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து பர்த்டே கிஃப்ட்டாக அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல நம்ம என்ன இந்த ஒரு வருஷத்தில் செய்ய போகிறோம் அப்படிங்கிற கோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக தான். கையில் பணம் இல்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. எப்படியாவது நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட வந்து வருமானம் போதுமானதாக இல்லை, எந்த விஷயமுமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவாகவே நடக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவில் தான் போய் முடியும். அதனால எப்போவுமே பாசிட்டிவாக இந்த வருஷம் நான் வந்து பைக் வாங்கிடுவேன், இந்த வருஷம் நான் வீட்டுக்கு சோபா வாங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எண்ணங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எங்களுக்குமே எந்த ஒரு விஷயமும் தடங்கள் இல்லாமல் கரெக்டாக நடந்ததே கிடையாது. ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான 100 தடங்கல்களை தாண்டி தான் நாங்கள் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் நாங்கள் வந்து மனம் தளராமல் என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற 99% பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குது. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான். பட் இருந்தாலும் அவங்க முயன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த சக்ஸஸை வந்து நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நமக்கும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துட்டு அதிலேருந்து நம்ம வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ வந்து கையில் வந்து பணமே இல்லை, ஆனால் நம்பிக்கை இருக்குது இந்த வருஷத்தில் எப்படியாவது ஒரு இடத்த வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புரோக்கர் மூலமாக 2227 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா 2012 வந்து எங்களுக்கு வந்து இது வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ஓகேவா தோணுச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஜஸ்ட் ₹200 தான் அப்போதைக்கு சொன்னாங்க. அதாவது 12 வருடங்களுக்கு முன்னாடி 2012, இப்போ வந்து 12 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. 12 வருடங்கள் ஆகுது. 200 அப்படிங்கும்பொழுது எங்களுக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சு அப்படின்னா, அப்போது 200 அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்பவும் அவுட்டராக இருக்குமே, அது வந்து ரீசேல் வேல்யூ போகுமா, நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து இடம்
வாங்குறதுக்கான ஐடியா இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து நேட்டிவ்ல கிராமத்தில் வந்து மாமனார் மாமியார் இருக்கிற வீடு வந்து இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் வந்து வீடு பற்றியோ இடத்த பற்றியோ யோசிக்கல. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல நான் உங்களோட ஷேர் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அதாவது ஸ்கொயர் ஃபீட் வந்து ரொம்ப கம்மியாகவும் கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் தயங்காமல் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லேண்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த growth அப்படிங்கிறது உடனே நடக்காது. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடி தான் இருக்கும். குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நீங்கள் லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு 20%லேருந்து 30% அமௌண்ட்டை மட்டும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 2227 ரூ. 200 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 4,45,000 வந்துச்சு. எங்களுக்கு 2012ல இந்த 4,45,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு தான். அது இல்லாம நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செலவெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஒரு 50,000 சாரி, அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4,95,000. அது இல்லாம நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கும்போது, ரவுண்டா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 தேவைப்பட்டுச்சு. ஆனா, நான் சொல்ல வந்த விஷயத்த இங்க தான் நான் சொல்றேன். அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து சேல் பண்ணாங்க. அப்படி சேல் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா, 1,50,000 மட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு குடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு கையில கிடைக்கும்போது குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து புரோக்கர் வந்து சொன்னாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக கேட்குறாங்க. அதனால இது வந்து ரொம்ப நாளா சேல் ஆகாம இருக்கு. நீங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து அவங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு ஓகேவா தோணுச்சு. என்னன்னா, 1,50,000 மட்டும் இப்போதைக்கு குடுங்க. நீங்க கையில பணம் கிடைக்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்க பணம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா, நம்ம வந்து ரூ. 1,50,000 எப்படியாவது ரெடி பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளுக்கு மாதம் மாதம் வருமானம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். ஆனா, இந்த 1,50,000 நாங்க எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 ரூ. 1,50,000 நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணணும். ரூ. 3,50,000 நாங்க மீண்டும் திரும்ப குடுக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்தது, துணிச்சல் குடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கோல்டு சேவிங் தான். எங்களுடைய கோல்டு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு எங்க கையில வந்து ஒரு 10 பவுன் நகை இருந்துச்சு. அந்த 10 பவுன் நகை வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்ட குடுத்துச்சு. இத வச்சு நம்ம வந்து கண்டிப்பா இந்த பணத்த ரெடி பண்ணி குடுத்துரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. அதனால தான் நம்ம சேனல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸுக்கு குடுத்துட்டே இருக்கேன். நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா பார்க்குற வியூவர்ஸ் வந்து அத பார்த்துட்டு அப்படியே விட்றாம, அத வந்து நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க நெனச்ச அளவு தங்கத்த நெறைய சேமிக்க முடியும். நம்ம சேனல்லேயே கோல்டு சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே உருவாக்கி நெறைய ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஜுவல் லோன் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 1,50,000க்கு எடுத்தோம். இப்போ பார்க்குற வியூவர்ஸ் நீங்க கேட்கலாம், "கையில பணமே இல்லையே, எதுக்கு ஜுவல் லோன் வாங்கி அப்படி என்ன லேண்ட் வாங்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம போகும்போது, நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தில நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய செலவுகள் குறையுது அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுச்சு. அதனால நாங்க வந்து துணிஞ்சு என்ன பண்ணிட்டோம்னா, லோன் வந்து வாங்கிட்டோம். அதுவும் இல்லாம, அந்த கோல்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கை குடுக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ தங்கம் சேமிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வாங்கி வச்சுருங்க. ஏன்னா, தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைய ரேட்டுக்கு ரூ. 6,075. எதிர்பார்க்காம அந்த ஒரு வாரத்தில பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு அதோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. 6,000 தொடாம இருந்துச்சு. ஆனா 6,000 தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இது ஏறிக்கிட்டே இருக்குமா? இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்படின்னா, கண்டிப்பா இறங்கும். கொஞ்சம் வந்து ரூ. 200 இறங்குதுன்னா, ரூ. 2,000 கூடுதலாகும். அது மாதிரி இருக்கிறதுனால, கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் தங்கத்த சேமிச்சுருங்க. 2012ல பார்த்தீங்கன்னா, ஒரு பவுன் வந்து 24,000க்கு சேல் ஆனுச்சு. இன்னைக்கு ரூ. 49,200 சேல் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த 10, 12 வருஷத்துல எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து தங்கத்தோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 0.7% தான். அதனால தான் நாங்க துணிஞ்சு வாங்குனோம். அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரி லோனா நீங்க வாங்குறீங்கன்னா, அப்போதைக்கு 4% வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருவாங்க, இன்சென்டிவா திரும்ப நம்மளுக்கு குடுத்துருவாங்க. அப்ப வட்டி பார்த்தீங்க அப்படின்னா, 1,50,000க்கு வெறும் ரூ. 6,000 மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நாங்க வந்து இந்த ரூ. 1,50,000 லோன வாங்குனோம். லோன் வாங்கிட்டு நாங்க வந்து அந்த
லேண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு என் பொண்ணு கையில் கொடுத்தோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுக்கு இருக்கிற கடன் இருந்தாலுமே நீங்கள் நினைக்கலாம் கடன் வாங்கி அப்படி செய்யணுமா அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் இப்படி தான் வந்து லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் என் பொண்ணு பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்த்டேக்கும் கோல்டு காயின் வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால நம்ம வந்து எப்பவுமே ஒரு சேவிங் பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக கோல் வச்சுக்கிட்டு அதை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து தொடர்ந்து அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது 2012 ₹5,00,000 வந்து வாங்கினோம். பட் டுடே பார்த்தீங்கன்னா டுடே அப்படிங்கிறது ஒரு 12 வருஷம் கழிச்சு அதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 22 லட்சமாக இருக்குது. 22 லட்சம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1100 அப்படின்னு போயிட்டுருக்கு. அப்போ வந்து 5 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏறி இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து பண்ணுங்க. ஆனால் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தையும் சேமிங்க. ஏன்னா நம்மளுக்கு அண்ணன் தம்பி உதவுறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ கை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தையும் சேமிங்க. இந்த தங்கம் இருந்ததுனால தான் எங்களால் இந்த லேண்டை வந்து வாங்க முடிஞ்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்லும் பொழுதே எனக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. 5 lakhs வந்து 22 lakhs மாறி இருக்குது. இதே இன்னும் ஒரு 10 years கழிச்சு பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.